பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு விளக்கம் அளித்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுவரைக்கும் 11 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்சிசி கேம்புன்னு சொல்லி வெளியேருந்து ஆளுங்க வந்து இந்த மாதிரி கேம்பு நடத்தியிருக்காங்க. ஆனால் என்சிசியும் இந்த கேம்பு எந்த சம்பந்தம் இல்லைன்னு என்கொயரியில் வெளியே தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவல் எங்களுக்கு வந்த உடனே போலீஸ் மூலமாக 4 டீம் போலீஸ் அமைச்சு மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்டு 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது. அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்திருக்காங்களா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்பு அங்கே விதிமீறலோடு நடந்திருக்கா, இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்களை அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு உள்ள போட்டிருக்கோம். இல்லை நேற்று வரைக்கும் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மெயின் அக்யூஸ்டு சேர்த்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மேடம், அது போக இந்த என்சிசி கேம்ப் இந்த சிவராமன் அப்படின்றவர் மேற்கொண்டு ஒரு 5-6 ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கேம்ப் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு நம்ம எதாவது என்கொயரி இல்லை நேற்று என்கொயரியில் தான் இந்த மாதிரி தகவல் வந்திருக்குது. ஸோ இப்போ எந்தெந்த ஸ்கூல் இவங்க பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கிட்ட, ஏன்னா நம்ம மாவட்டத்தில் மட்டுமல்ல வேறு மாவட்டத்தில் நடந்திருக்கிறத தகவல் வந்திருக்குது. ஸோ சிஓ மூலமாக அந்த என்கொயரியும் போயிட்டு இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க? கல்வித்துறையிலேருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க? இல்லை, கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி பண்ணுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா, ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்டு செக் பண்ணல, யார் யார் உள்ளே வர்றாங்க அதை பற்றி அந்த அவங்களோட அத்தாரிட்டி செக் பண்ணலை. அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய SOP எதுவுமே கடைப்பிடிக்கல. ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். எனிவே அவங்களோட கரஸ்பாண்டண்ட்டு பிரின்சிபல் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற டீச்சர்ஸ் யார் யார் ரிப்போர்ட் பண்ண இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். கைது செய்யப்பட்ட அந்த சிவராமன் வந்து இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாமல் பல்வேறு ஸ்கூலில் வந்து என்சிசி ட்ரெயினப்பாக இருந்திருக்காரு. இது போல சம்பவங்கள் அதிகம் நடந்திருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் என்கொயரி பண்ணணும்? இல்லை, அதுதான் சொன்னோம். சிஓ மூலமாக இப்போ நம்ம வேறு ஸ்கூலும், ஏன்னா என்சிசி மூலமாக அவங்க பண்ணலை. என்சிசி அவங்களும் என்ன சம்மந்தம் இல்லைன்னு தான் விசாரணையில் தெரியுது. அது மட்டுமல்ல என்சிசியும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிசியோட ஸ்டேட் அத்தாரிட்டி கிட்டேருந்து அவங்க வாங்கின எந்த ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டரோ எதுவுமே இல்லாமல் தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் மீதி எந்தெந்த ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அது மேலே ஒரு டீட்டெயில்டு என்கொயரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி புகார் அளிச்சிருக்காங்க. ஒரு 13 மாணவிகளுக்கு இது போல பாலியல் தொல்லைகள் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த மாணவிகளுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு கவுன்சிலிங்ஸு இல்லை அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு எப்படி தங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை, ஆல்ரெடி அந்த எல்லா குழந்தைங்களையும் அன்றைக்கி அந்த 5 நாளில் யார் யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம். கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கோம், அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்புக்கு இருக்கிறோம்னு சொல்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.